எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம வரகரிசி வச்சு 2 ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான வரகரிசி உப்புமா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் வரகரிசி எடுத்திருக்கேன். இது 250 ml கப். வரகரிசியை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன். இந்த உப்புமாவை நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். வரகரிசி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். குக்கரில் செய்யும் போது நல்லா வெந்து வரும். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் செய்யறதுனால உப்புமா நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் பொடுசா நறுக்கின 1 வெங்காயம், கீரின 6 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 துண்டு இஞ்சியை நல்லா பொடுசா நறுக்கி சேருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விடுங்க. அடுத்து பொடுசா நறுக்கின 1 கப் கேரட், பொடுசா நறுக்கின 1 கப் பீன்ஸ். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் அதையும் சேர்க்கலாம். காய் பாதி வதங்கினதும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நான் நிறைய உப்புமா ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். சில லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஊற வச்ச வரகரிசியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த வரகரிசியில புரோட்டீன்ஸ், ஃபைபர், மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதால வாரம் 1 தடவை கண்டிப்பா செய்யுங்க. நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. 1 கப் வரகரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊத்திக்கலாம். அரிசி எடுத்த அதே கப்லயே தண்ணியும் அளந்து ஊத்துனீங்கன்னா சரியா இருக்கும். இப்படி செய்யும் போது உப்புமா நல்லா உதிரி உதிரியா வரும். உங்களுக்கு கொஞ்சம் குழவா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. விசில் வந்துடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்க, இந்த வரகரிசி உப்புமா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. உதிரி உதிரியாவும் இருக்கு. ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வரகரிசி உப்புமா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம வரகரிசி பொங்கல் செய்யலாம். இது காலையில் டிஃபனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வரகரிசி பொங்கல் செய்ய முதல்ல நம்ம பாசி பருப்பு வறுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது 125 ml அளவுக்கு இருக்கும். ஒரு பேன்ல பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு லேசா கலர் மாறி நல்ல வாசனை வர ஆரம்பிச்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. வரகரிசி பொங்கலுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு வரகரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதுவும் ஒரு 125 ml கப் அளவு தான். வரகரிசியும் பருப்பும் சம அளவுக்கு எடுத்திருக்கோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச வரகரிசி, வறுத்த பாசிப்பருப்பு 2த்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு கப் அரிசி பருப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா பொங்கல் நல்ல க்ரீமியாக நல்ல குழவா வரும். 4 கப் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. குக்கரை மூடி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 3 விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் ஆகிற வரைக்கும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்க, அரிசியும் பருப்பும் ரொம்ப நல்லா குழவா வெந்திருக்கு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் தாராளமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய்யிலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன்.
நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் கூட நீங்கள் இந்த பொங்கலை செய்யலாம். முந்திரி நல்லா வறுப்பட்டதும் இது கூட 1 டீஸ்பூன் இடித்த மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். இது கூட பொடிசா நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து வதக்குங்க. உங்களுக்கு இவ்வளோ நெய் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து பிரட்டி அப்படியே பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான வரகரிசி பொங்கல் தயாராக இருக்குது. இன்னைக்கு நான் இந்த அருமையான பொங்கலை நல்ல டேஸ்டியான தேங்காய் சட்னியும் சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுறேன். முந்திரி பருப்பு சேர்க்கறது ஆப்ஷனல் தான். நான் இங்கே ஒரு ரிச்னஸ்க்காக நல்ல டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். இந்த பொங்கலை நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஆற ஆற கொஞ்சம் கெட்டிப்படும். நீங்கள் சாப்பிடும்போது கெட்டியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த விறகரிசி பொங்கலை வீட்டில் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. 2 பிரமாதமான ஆரோக்கியமான வரகரிசி ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ 2யும் ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.